பிழைத்தோருக்கு அறங்கூறுதலில் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்துதல் ஊழ்வினை உறுத்துவது ஊட்டும் சூழ்வினை சிலம்பால் என்று சிலப்பதிகாற்றிய காப்பிய தலைவி அந்த பத்தினி தெய்வம் கற்புக்கரசி கண்ணகிதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சாதாரண பிரஜை, பெண் பிரஜை மன்னனை பார்த்து கேள்வி கேட்க முடியும் என்பதற்கு நெஞ்சை அள்ளக்கூடிய சிலப்பதிகாற்றிய காப்பிய தலைவி கண்ணகிதான் இந்த மண்ணில் இன்றைக்கும் உலக அளவிலே சாட்சியாக நின்று கொண்டிருக்கின்றாள். கையில் இருந்த பொருளெல்லாம் கரைந்து விட்டது. பொருள் சேர்ப்பதற்கு வேறு வழியின்றி எஞ்சியிருந்த சிலம்பை கொண்டு புகார் என்ற காவிரி பூம்பட்டினத்திலிருந்து கால்கடுக்க மதுரை மாநகரத்திற்கு கண்ணையும் கவுத்தியடியோடும் வருகின்றார்கள். சிலம்பை விற்று சிக்கலை தீர்ப்பதற்காக கடைவீதிக்கு செல்கின்றான் கோவலன். கல்வனூரனுடைய சதி செயலால் பட்டமரசியின் மையலை தணிப்பதற்காக பாண்டியன் நெடுஞ்செழியன் கொண்டு வா என்று சொல்லுவதற்கு பதிலாக கொன்று வா என்று சொல்லியதாக சொல்லி குற்றமற்ற கோவலன் கொலைக்களத்திற்கு இழுத்துச் செல்லப்படுகின்றான். தென்றலாக இருந்த கண்ணகி, பதுமை போல் இருந்த அந்த பத்தினி தெய்வம் கண்ணகி அக்கினி பிளம்பாக வெடித்து சிதறி எரிமலை என குமரி எழுந்து காய்கதர் செல்வனே சொல், இந்த நகரத்தில் பத்தினி பெண்கள் இருக்கின்றார்களா? இந்த நகரத்தில் நீதிமான்கள் இருக்கின்றார்களா? இந்த நகரத்திலே ஆண்டோர்களும் சான்றோர்களும் இருக்கின்றார்களா என குமரிக்கொண்டு தலைவிரி கோலமாக ஒற்றை சிலம்போடு பாண்டியன் அரசவை வாயில் காவலனை பார்த்து வாயிலோயே வாயிலோயே, அறிவு கெட்டு போன அரசனுடைய வாயிற்காவலனே வாயிற்காவலனே, எங்கே உன் மன்னன், எங்கே உன் மன்னன் என கேட்டுக்கொண்டு பாண்டியன் அரசவைக்குள் நுழைய நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய், யாரையோ நீ மடக்கொடியோ என பாண்டியன் நெடுஞ்செழியன் கேட்க, நான் யாரா, நான் எங்கிருந்து வருகின்றேனா, தேரா மன்னா செப்புவதுடையன் எல்லர் சிறப்பின் இமய வியப்ப உள்ளூர் புண்கண் தீர்த்தோர் என்பதி புகார் என்று சொன்னாலே அந்த பத்தினி தெய்வம் கற்புக்கரசி கண்ணகிதான் இந்த மண்ணில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சாதாரண பிரஜை, பெண் பிரஜை மன்னனை பார்த்து கேள்வி கேட்க முடியும் என்பதற்கு சான்றாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். வையகம் உள்ள வரைக்கும் அந்த பத்தினி தெய்வம் கற்புக்கரசி கண்ணகியின் புகழ் பாடுவோம்.